உலகத்தில் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும், அனைத்து கிறிஸ்தவ சகோதரன் சகோதரிகளுக்கும், அனைத்து தகப்பன்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும், அனைத்து மிஷினரிகளுக்கும், அனைத்து கிறிஸ்தவ பாடல்களுக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட, இந்த மதிய வேளையிலே கூட உங்களோடு கூட ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியம் தாமதமாகி கொண்டே இருக்கும். ஒரு சில காரியங்கள் தாமதமாகுது. ஏன் தாமதமாகுது, எதற்கு தாமதமாகுது அவங்களுக்கே தெரியாது. ஆனாலும் கூட வேத வசனம் சரியாக சொல்லுது. கர்த்தர் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தீர்மானம் வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தரிசனம் வச்சிருக்காரு. ஆமே. ஆனால் அந்த தரிசனத்தை எப்படி புரிஞ்சிக்க முடியும்னா, நம்ம வேதத்தை வாசிக்க தான் அதை புரிஞ்சிக்க முடியும். வேதத்தோடு கூட நம்ம இடைபடுவார், வேதத்தோடு பேசுவார். கார் பேசுவார், கர்த்தர் பேசுவார். வேத வசனம் உங்களிடம் பேசும். எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் ஏன் தாமதமாக ஒன்று உன்ட்டு பிரச்சனை இருக்கணும், இல்லை உன் பாவம் முழுசாக மன்னிக்கப்படாமல் இருக்கணும். அப்படி இல்லையா, கர்த்தர் உன் விசுவாசத்தை சோதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன் விசுவாசத்தை இன்னும் அதிகம் சோதிப்பார். என் மகன் என்னிடம் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார், என் மகள் என்னிடம் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை எல்லாம் கர்த்தர் அறிவார். கர்த்தர் பார்ப்பார். உன் இருதயத்தின் ஆழங்களை கர்த்தர் பார்ப்பார். உன் மன குமரங்களை கர்த்தர் பார்ப்பார். உன் மன வேதனைகளை கர்த்தர் பார்ப்பார். நினைத்து கொண்டிருக்கிறார் இனி அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை, இதுதான் ஆரம்பம். இனிமேல் தான் ஆரம்பம். நீ நினைத்தபடி அல்ல, கர்த்தர் நினைத்தபடி. நீ நினைத்தபடி அல்ல, கர்த்தர் நினைத்தபடி. ஆமே. வேத வசனத்தை நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். இன்னைக்கு அந்த வசனத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதிக்குதா? ஏன் தாமதிக்குதுமா? அது கர்த்தர் உங்களுக்காக எவருக்கும் கொடுக்க முடியாத வரங்களையும் கொடுக்க முடியாத திட்டங்களையும் இதுவரைக்கும் கண்டிராத அற்புதங்களை அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அதனால் தாமதிக்குது. அதை குறித்து கவலைப்படாதீங்க, அதை குறித்து கலங்காதீங்க. மனிதர்கள் சொல்லுவார்கள், அநேகமாக பேசுவார்கள், அநேகம் துச்சமாக பார்ப்பார்கள். அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, காதில் வாங்கிக்காதீங்க. உங்கள் சரீரத்தை வீணாக்காதீர்கள். கர்த்தரை நோக்கி பாருங்க. எப்படிப்பட்ட போராட்டம் வரட்டும், எப்படிப்பட்ட நிந்தனை வரட்டும், கர்த்தரை நோக்கி பாருங்க. வேதம் சொல்லுது, தெளிவாக சொல்லுது. குறித்த காலம், ஒரு காலம் உனக்காக கர்த்தர் குறித்திருக்கிறார். ஒரு நேரத்தை கர்த்தர் உனக்காக குறித்திருக்கிறார். ஒருவேளை நீ தாமதமாக மனம் திரும்பி இருந்தால் உனக்கு தாமதமாக நடக்கும். அதுபோலதான் கர்த்தபடி, ஐயோ இப்படி ஆயிருக்கலாமே, ஐயோ அப்படி ஆயிருக்கலாமே, இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னு என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இல்லை, எல்லாம் சரியா நடக்குது, எல்லாம் சரியா போகுது, எல்லாம் கர்த்தர் சித்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை குறித்து கவலைப்படாதீங்க. சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. கூடுமான மட்டும் எல்லாரோட சமாதானமா இருங்க. கசப்பு வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், எல்லாம் விட்டுருங்க. வேண்டாம், நல்லது இல்லை அதெல்லாம். ஆனால் இங்கே சொல்லுது வேதம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணால் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது முடிவில் என்ன பண்ண விளங்கும். அது பொய் சொல்லாது. அது என்ன பண்ணாதான் பொய் சொல்லாது, பொய் சொல்லவே சொல்லாது. அது தாமதித்தால், அது எனக்கு லேட் ஆகுது
அது எப்படியாப்பட்ட காரியமாக இருக்கட்டும், படிப்பின் காரியமாக இருக்கட்டும், வேலையின் காரியமாக இருக்கட்டும், ஊழியின் காரியமாக இருக்கட்டும், இல்லை திருமண காரியமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டுமே, ஏன் லேட் ஆகுது? கர்த்தர் உங்களுக்கு மிக மிக சிறப்பானதை கொடுக்க போகிறார். மிக மிக அருமையானதை கொடுக்க போகிறார். அதான் தாமதம் ஆகுது. அதை குறிச்செல்லாம் ஒன்றும் வருத்திக்காதீங்க. உங்கள் இருதயங்களை வருத்திக்காதீங்க. அது என்ன பண்ணுமா? அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அது சீக்கிரம் வரும். சீக்கிரம் வாழ்க்கை வரும். எப்படியாப்பட்ட காரியமாக இருக்கட்டும் வரும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற பொழுது அது நன்மைக்கு எதுவானதாக அமையும். நன்மைக்கானதான அது வரைக்கும் கர்த்தருடைய பரத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களோட கூட இடைபடுகிறார். கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இது முடிவல்ல, இவங்கதான் ஆரம்பம். இது முடிவல்ல, இவங்கதான் ஆரம்பம். நீ கவலைப்பட்டு கொண்டு இருப்பதால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ கலங்கி கொண்டிருப்பதால் ஒரு பிரயோஜனம் இல்லை. தூக்கி போட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை பார்த்துட்டு போயிட்டு கர்த்தர் உங்க கூட இருக்கு. ஒரு முறை இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாரா அதற்கு காத்திரு. அது நிச்சயமா வரும். அது தாமதிப்பதில்லை. ஆபகுக் 2:3 சொல்லுது. ஆமாம். இதை கேட்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும், அத்தனை சகோதரன் சகோதரிகளும், அத்தனை பெரியோர் தாய்மார்கள், தகப்பன்மார்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். தேவ இளைப்பாறுதல் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.